அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சுரேஷ் பேசுறேன். சுதர்ஷன் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம பார்க்கிறது குரு பயிற்சி பலன்களை பத்தி 2026. இதுல வந்து வாக்கியப்படி உங்களுக்கு 26/5/2026 அன்னைக்கு பயிற்சியா வர்றாரு. திருக்கணித முறை பிரகாரம் வந்து உங்களுக்கு 1/6/2026க்கு உங்களுக்கு பயிற்சியா வர்றாரு. இப்போ குரு பயிற்சி பலன்களை வந்து பிருகுநந்தி நாடி முறையில பார்க்கலாம். இதுல வந்து ஒண்ணு உங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, பிருகுநந்தி நாடி பேஸ்ல வந்து உங்களுக்கு என்னன்னா 1, 5, 9 ஒரு பார்வை, அப்புறமா 2, 12 ஒரு பார்வை. ஸோ இது எப்படி நாம பார்க்கணுன்றத பார்க்கலாம். பாருங்க, இதுதான் பேஸ். அதாவது இந்த பிருகுநந்தி நாடி முறையில வந்து வீடு கிடையாது. வீடு நம்ம கன்சிடரேஷன் எடுக்க மாட்டோம். கிரக சேர்க்கையை தான் கன்சிடரேஷன் எடுப்போம். ஸோ கிரக சேர்க்கையை கன்சிடரேஷன் எடுக்கிறதால, ஸோ நான் இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா 1, 5, 9, 2, 12. ஸோ இதுதான் நம்ம பேஸா எடுத்துப்போம். இதுல அர்த்த பார்வையும் இருக்குது. பட் நம்ம இந்த பார்வை தான் மைனூட்டா நம்ம இந்த பார்வை எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ் ரூல் வந்து 1, 5, 9ல கிரகம் இருக்கதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா 2, 12. இப்போ உங்களுக்கு இது எக்ஸாம்பிளா சொல்றேன் பாருங்க எப்படி இதை பார்க்கணும்னு. அப்புறமா இதுல வந்து உங்களுக்கு என்னென்ன கிரக சேர்க்கைன்றது நான் உங்களுக்கு இது மென்ஷன் பண்றேன் ஃபியூச்சர் வீடியோல. இப்போ இது எப்படி பார்க்கலாம்னு பார்க்கலாம். குரு வந்து 2025 அந்த டைம்ல பயிற்சி ஆகும்போது ஒரு மிதுன் ராசியில் இருந்தார். இப்போ பயிற்சி ஆகும்போது மிதுன் ராசில இருந்து உங்களுக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. இந்த கடகராசி வந்து உச்ச வீடுன்னு நார்மல் நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல சொல்லுவாங்க. இங்க உச்ச நிச்சம் கிடையாது, வெறும் கிரக சேர்க்கை தான் நம்ம கன்சிடரேஷன் எடுப்போம். ஸோ அதால நம்ம அந்த மெத்தட்லயே பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க மிதுன ராசியில் இருக்கிற குரு வந்து இப்போ உங்களுக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆவார். எப்போனா 26/5/2026 வாக்கிய பிரகாரம். அதே உங்களுக்கு திருக்கணித முறையில வந்து 1/6/2026க்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இப்போ நம்ம இந்த கன்சிடரேஷன் எடுத்துக்கலாம். எது கடகராசிலிருந்து கணக்கு எடுத்துக்கலாம். உங்க ஜாதக முறை, உங்க ஜாதகப்படி உங்களுக்கு இப்போ குரு இங்க இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபர்ஸ்ட்னு எடுத்துக்கோங்க. இங்கிருந்து கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. ஸோ விருச்சிக ராசி 5ஆம் வீடு ஆயிடும். திருப்பி 5, 6, 7, 8, 9. மீன ராசி வந்து 9ஆம் வீடு ஆயிடும். ஸோ பிருகுநந்தி நாட முறையில வந்து எப்படின்னா உங்களுக்கு இப்போ குரு பயிற்சி வர்ற பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு எதனா ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அதோட கூட அந்த கிரக சேர்க்கை ஏற்படும். அப்போ குரு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரக சேர்க்கைக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுப்பாப்புல. அதே மாதிரி உங்களுக்கு விருச்சிக ராசியில கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த கிரகத்தோட சேர்ந்து குரு அதோட பலனை கொடுப்பாப்புல. அதே உங்களுக்கு மீன ராசியில கிரகம் இருந்தாலும் அப்போ உங்களுக்கு குரு அதோட சேர்ந்து உங்களுக்கு அந்த கிரகத்தோட பலனை கொடுப்பாப்புல. ஸோ எப்படின்னா குரு யாரோட சேர்றாங்களோ அந்த குருவோட பார்வை இருக்கிற இடத்துல வந்து கிரகம் இருக்கணும். குருவோட பார்வைன்றது இந்த கணக்கை தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ குரு பார்வைன்றது ஜென்ரலா வந்து 1, 5, 7, 1, 5, 9, 7 கான்செப்ட் ட்ரெடிஷனல் மெத்தட்ல வரும். ஸோ இது நாடி மெத்தட்ல பேஸ். எந்த கிரகம் இருந்தாலும் 1, 5, 9 தான் பார்க்கும். இது ஜென்ரல் ரூல் நாடி பிரகாரம். ஸோ இப்போ இதுல வந்து உங்களுக்கு 1, 5, 9, 1, 5, 9ன்னு நம்ம எடுத்துக்கணும் கன்சிடரேஷன். அப்போ என்னன்னா இப்போ இங்க ஒரு கிரகம் இருக்கணும், இல்ல இங்க ஒரு கிரகம் இருக்கணும், இல்ல இங்க ஒரு கிரகம் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு இங்க கிரகம் இல்லை அப்படின்னா இங்க கிரகம் இருக்குது வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சுக்கிரனே இருக்கிறாரு. சுக்கிரனே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ சுக்கிரன் வந்து விருச்சிக ராசியில இருக்கிறாங்க. இப்ப பொதுவா இதுல எப்படி எடுத்துக்கணும்னு சொல்றேன் பாருங்க. குருன்றது பிருகுநந்தி நாடி முறையில வந்து ஜாதகக்காரன், அதே சுக்கிரன்றது ஜாதகி. இப்போ இப்போ இது என்னது ஜாதகக்காரன் ஒரு ஆம்பளை ஜாதகமா எடுத்துக்கோங்க, ஒரு பையன் ஜாதகமா எடுத்துக்கோங்க. இப்போ குரு இங்க வந்துட்டாரு. குரு இங்க வந்த குரு வந்து உங்களுக்கு அவரோட பார்வை இங்க விழும். ஸோ இங்க விழும்போது இங்க சுக்கிரன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு அவர் வந்து கல்யாண ஏஜ்ல இருந்தாருன்னா அப்போ ஒரு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், அவர் இஷ்டப்பட்ட மாதிரி. ஏன்னா குரு சுக்கிரனை பார்க்கும்போது அது நடக்க ஆரம்பிக்கும். அதே அவர் கல்யாண டைம்ல இல்லை, மீன்ஸ் கல்யாணம் இதுல இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிருக்காரு, இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சுக்கிறாருன்னா அப்போ சுக்கிரன் மாதிரி ஒண்ணு பண்ணும். சுக்கிரன்னா வண்டி, வீடு, இதெல்லாம் சுக்கிரனை கரத்தும். ஸோ அது என்ன பண்ணும்னா அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பலனை கொடுக்கும். இப்ப கல்யாணம் ஆயிட்ட அப்புறம் என்ன பண்ணும், உங்களுக்கு வீடு வாங்கணும்னா அந்த வீடு வாங்குறதுக்கு வழி செய்யும். அதாவது இது உங்களுக்கு இந்த குரு பார்வையால விழும். இப்ப இந்த குரு பார்வை சப்போஸ் சுக்கிரன் இங்க இருந்தாலும் சரி அங்க இருந்தாலும் சரி சேம் பலன் தான் ஏற்படும் தவிர்த்து அது மாத்தி அந்த பலன் கொடுக்காது.
இது என்ன கிரக சேர்க்கைக்கு தான் பலன் தவிர வீடுக்கு பலன் கிடையாது. இப்ப நம்ம ட்ரெடிஷனல் மாடல்ல வந்து வீடு நம்ம கன்சிடரேஷன் எடுத்துப்போம். ஆனா இதுல வந்து வீடு கன்சிடரேஷன் கிடையாது. சோ கிரக சேர்க்கைக்கு தான் பலன். இது பொதுவா சுக்கிரனோட தன்மை. இப்போ எக்ஸாம்பிள் இங்க கடகராசியில சந்திரங்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சந்திரன் இருக்கிறாரு. இப்போ இந்த சந்திரன் அங்க இருக்கிறாரு. இப்ப குரு அங்க வந்துக்கிறாரு. சோ அப்ப என்ன ஆகும்னா, இந்த குருவும் சந்திரன் இணைவு ஏற்படும். சோ அந்த கிரக சேர்க்கை ஏற்படும். சோ எப்ப என்ன ஆகும்னா, சந்திரனோட தன்மை இங்க அதிகமாகும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு குரு சந்திரன் சொன்னோம் பாத்தீங்களா? இப்ப குரு வந்து சந்திரனை தொடும்போது, ஜாதகக்கார தாயாருக்கு நல்லா இருக்கும். அப்புறமா இடம் மாறுவாங்க. ஒண்ணு வீடு மாறுவாங்க, இல்ல வேலை ரீதியா ஏதாவது மாறுவாங்க, இல்ல வேற ஏதோ ஒரு சின்ன இடத்துக்கு மீன்ஸ் ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட் மாறுற மாரி வாய்ப்போ, அதோ ஒரு 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 இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுற வாய்ப்பு ஏற்படுத்தும். சந்திரன்றது உங்களுக்கு அந்த சந்திரனோட காரத்துவத்தை எல்லாம் அது நல்லபடியா வளர வைக்கும். காரணம் குருவால. இந்த குரு அதை நல்லா ஏற்படுத்தும். சோ இப்படி நாம அதை எடுத்துக்கணும். சோ இப்படிதான் உங்க ஜெனரல் ரூல். இப்ப சப்போஸ் நீங்க கேட்கலாம், சார் எனக்கு இங்கேயும் இல்ல, கடகராசியிலும் கிரகம் இல்ல, அது விருச்சிக ராசியிலும் கிரகம் இல்ல, மீன ராசியிலும் கிரகம் இல்லை அப்படின்னா, அப்போ இந்த குருவோட பயிற்சியில வந்து உங்களுக்கு அந்த அதோட பலன் கிடைக்கிற வாய்ப்பு இல்லை. மீன்ஸ் என்னன்னா, அந்த பிக்ருந்தி நாடி முறையில வந்து இந்த கிரக சேர்க்கைங்கள்ல கிரகம் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு அந்த குருவால உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்காது அப்படின்ற மாதிரி. பெனிஃபிட் மீன்ஸ் அந்த கிரகத்தோட பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ ட்ரெடிஷனல் முறையில கிடைக்கும். ஆனா பட் பிருகுநந்தி நாடி முறையில வந்து இந்த இடத்துல கிரக சேர்க்கை இல்லைன்னா, அப்போ அந்த 159ல இல்லை. ஸோ அப்ப நீங்க என்ன கன்சிடரேஷன் 212 எடுத்துக்கணும். ஸோ 12 எடுக்கணுங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி வருஷத்துல வந்து 2025 2020 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இங்க குரு வந்தார். ஸோ அப்பயே குரு அங்க இருக்கும்போது என்ன ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அதோட பலன் செஞ்சிருப்பாரு அவரு. அவரு அப்ப அடுத்த கட்டத்துக்கு தாண்டும் போது அந்த அடுத்த கட்டம் தாண்டும் போது என்ன ஆகும்னா அது 12ஆம் வீடு ஆயிடும். ஸோ அதுவும் செய்வாரு, பட் அவரோட பலன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் 12ஆம் வீடு மீன்ஸ் 2ஆம் வீடு இருக்கும். இதுக்கு 2 மீன்ஸ் கடகராசிக்கு 2 சிம்ம ராசியா இருக்கும். இந்த சிம்ம ராசியில வந்து உங்களுக்கு 2ன்ற கன்சிடரேஷன் எடுத்தீங்கன்னா 1 2. ஸோ இங்க எதனா ஒரு கிரகம் இருந்துச்சு அந்த கிரகத்துக்கும் அது பலன் செய்வாப்ல. ஸோ இதுதான் பிருகுநந்தி நாடியோட பேசிக் ரூல். ஸோ இப்போ என்னன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 12ல கிரகம் இருந்தாருன்னா ஆல்ரெடி அதை வந்து செஞ்சிருப்பாருல்ல. அப்புறம் கிரகம் பயிற்சி ஏற்படும் போது என்ன ஆகும்னா அதோட ஆல்ரெடி செஞ்சிருப்பாரு. சப்போஸ் இதோட கிரகம் இங்க இல்லைன்னா அதோட பலனும் கொஞ்சம் செய்யற வாய்ப்பு. நம்ம ஆல்ரெடி செஞ்சிருக்கிறதால அதோட தன்மை கம்மியா இருக்கும். ஆல்ரெடி தாக்கம் கம்மியா இருக்குன்ற மாதிரி, அதோட தன்மை கம்மியா இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு பிருகுநந்தி நாடி முறையில வந்து பயிற்சி எப்படி பாக்குறன்ற அர்த்தம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க இதை உங்க ஜாதகத்துல வந்து நீங்க உங்களோட ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா இதுல கிரகம் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா இல்லை. ஸோ அப்ப அந்த மாதிரி கன்சிடரேஷன் எடுத்துக்கணும். ட்ரெடிஷனல் முறையா உங்களுக்கு லக்னம் மாறும், ராசி மாறும் கணக்கு அந்த ராசி மூலியமா எடுத்து நம்ம சொல்லலாம். இந்த அந்த பாக்குறதுக்கு சப்போஸ் ட்ரெடிஷனல் மூலியமா வந்து உங்களுக்கு எப்படின்னா இந்த குரு இந்த பார்வை எடுத்து ஸோ இந்த 5ஆம் இடம்னா இப்ப எக்ஸாம்பிள் இதே ராசி எடுத்துக்கலாம். ராசி எடுத்துக்கணும் 5ஆம் வீடு. ஸோ 5ஆம் வீடுனா உங்களுக்கு 5ஆம் வீட்டோட வளர்ச்சி இங்க ஏற்படும். வளர்ச்சி இங்க ஏற்படும்னா அந்த 5ஆம் வீடுல உங்களுக்கு என்ன குழந்தை, திருப்பி உங்களுக்கு ப்ரமோஷனு, அப்புறமா ஹையர் ஸ்டடிக்கு எஜுகேஷன்ஸ், இந்த மாதிரி சம்பந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு அதுல வரும். கிரகம் இருந்தா அதோட பலன் கொடுத்துருக்கணும். கிரகம் இல்லைன்னா அதுக்கு அந்த பலன் அவங்களால கொடுக்க முடியாது அந்த இதுக்கு அப்படின்னு. ஸோ ஏன்னா இது வீடு கன்சிடரேஷன் எடுக்க மாட்டோம், கிரக சேர்க்கை எடுப்போம். அங்க கிரகம் இல்லைன்னா அந்த சேர்க்கை ஏற்படாது இல்ல, அப்ப அதோட பலன் கிடைக்காதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து பிருகுநந்தி நாடி முறையில ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம். சில பேர் டவுட் வரலாம், ஏன்னா இங்க ஒரு ராசி இதுல வந்து நான் ஒரே ஒரு சுக்கிரன் எழுதிடுறேன், இங்கே 4 கிரகம் இருக்கும், அப்ப எப்படி சார் பணம் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு 2 3 ஜாதகத்தை எடுத்து நான் உங்களுக்கு அந்த கட்டத்தை போட்டு எக்ஸாம்பிள் எப்படி அது அந்த பலனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு சேரும். சப்போஸ் நான் இதை பேசுறது உங்களுக்கு புரியலன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. நான் பேசுற விதத்தை தான் மாத்துறதோ இல்லை நான் சொல்ற விதத்தை தான் மாத்துறதோ கூட நான் முயற்சி பண்ணி மாத்திக்கிறேன். அப்புறமா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பிருகுநந்தி நாடி முறையில வந்து ஒரு 3 4 வீடியோ போடுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு ராசி பயிற்சி மீன்ஸ் குரு பயிற்சி பலன் நார்மல் ட்ரெடிஷனல் மெத்தட்ல வந்து ஒரு ராசிக்குமே வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.